வணக்கம், வெல்கம் டு ஸ்டாக் பவுன்ஸ். தெரிஞ்சவங்க சூப்பர், தெரியாதவங்க பார்த்து தெரிஞ்சிங்க. ஸோ நிறைய விஷயங்கள் ஷேர் மார்க்கெட் அதை தாண்டி வேறு என்ன சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்குன்னு பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அதான் ரொம்ப முக்கியம். ஸோ மில்லியனர்ஸ் ஃபஸ்ட்டு இந்த மில்லியனர்ஸ் பற்றி தான் நீங்கள் பார்க்க போகிறோம். அதாவது வந்து நார்மலாக ஐடி பீப்பிளே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 2 or 3 years எக்ஸ்பீரியன்ஸ் ஆனோன்னா ஃபாரினுக்கு வந்து அனுப்புகிறாங்க, அங்கே போய் ஒர்க் பண்ணுங்க அப்படின்ட்டு. அங்கே ஒர்க் பண்ணும்போது ஒரு 2 or 3 years இல்லை 4 years ஒர்க் பண்ணும்போது என்ன ஆகிடுதுன்னா அங்கே ஒர்க் பண்ணுற ஒரு ஸ்டைல் பிடிச்சி போய் என்ன பண்ணுறாங்கன்னா பர்மனெண்ட்டாக அங்கேயே தங்கிடலான்னு சொல்லிட்டு அங்கேயே வந்து பர்மனெண்ட் சிட்டிசன்ஷிப் வந்து அவைல் பண்ணுறாங்க. ஸோ அவங்களே அப்படி பண்ணும்போது மில்லியனர்ஸ் ஆகிட்டேன், இதுக்கப்புறம் எனக்கு என்ன அப்படின்ற போது அவங்க வேறு கண்ட்ரியில் போய் செட்டில் ஆகிறதுல என்ன ஒரு பெரிய ஆச்சரியம் அப்படின்னு பார்க்குறீங்களா? கண்டிப்பாக ஆச்சரியமே கிடையாது. ஸோ 2025 அதிகமான மில்லியனர்ஸ் எந்த நாட்டை விட்டு வெளில போகிறோம்னு நினைக்கிறாங்க, அதே மாதிரி எந்த நாட்டுக்குள்ளே போகணும்னு நினைக்கிறாங்க அப்படின்ற ஒரு சுவாரஸ்யமான தகவலோடு ஆரம்பிக்கலாம். ஸோ இன்ஃப்ளோ ஃபஸ்ட்டு வந்து எந்த நாட்டுக்குள்ளே போகணும்னு நினைக்கிறாங்க மில்லியனர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் தான் அதிகபட்சமாக 9800 மில்லியனர்ஸ் வந்து உள்ளே போயிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட அவங்களோட growth வந்து $63 பில்லியன். யூஎஸ்ஏக்குள்ளே போகணும்னு நினச்சிருக்கிறாங்க 7500 மில்லியனர்ஸ் வித் $43.7 பில்லியன். அதுக்கப்புறம் இட்டாலியில் 3600 மில்லியனர்ஸ், மூணாவது கண்ட்ரி இட்டாலி போகணும்னு நிறைய பேர் ஆசைப்படுறாங்க வித் $20.7 பில்லியன். அதுக்கப்புறம் சுவிட்சர்லாண்டுக்கு போகணும்னு ஆசைப்படுறாங்க, 3000 மில்லியனர்ஸ் வந்து போயிருக்கிறாங்க ஆல்ரெடி வித் $16.8 பில்லியன். ஃபைனலாக சவுதி அரேபியா 2400 மில்லியனர்ஸ் போயிருக்காங்க வித் $18.4 பில்லியன். எந்த நாட்டை விட்டு போயிருக்கிறாங்க அதிகமாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து அவுட்ஃப்ளோ, அதாவது யூகே தாங்க அதிகபட்சமாக 16500 மில்லியனர்ஸ் வந்து வெளில போயிருக்காங்க வித் $96.8 பில்லியன். அதுக்கப்புறம் சைனா 7500 மில்லியனர்ஸ் வித் $55.9 பில்லியன். மூணாவது இடத்துல இந்தியா இருக்குது. பார்த்தீங்களா, 3500 மில்லியனர்ஸ் சாதாரண விஷயம் இல்லை. அந்த 3500 பேர் இன்றைக்கி இங்கே இருந்தாங்கன்னா நம்ம நாட்டோட பொருளாதாரம், நம்ம நாட்டோட ஜிடிபியே வேறு லெவலுக்கு போயிருக்கும். பட் இது அவங்களோட தனிப்பட்ட ஒரு உரிமை, அவங்களோட விருப்பம், நம்ம ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. 3500 மில்லியனர்ஸ் வந்து வெளில போயிருக்காங்க வித் $26.2 பில்லியன். அதுக்கப்புறம் சவுத் கொரியா வித் 2400 மில்லியனர்ஸ் வித் $15.2 பில்லியன். ஃபைனலாக ரஷ்யன் ஃபெடரேஷன்லேருந்து 1500 மில்லியனர்ஸ் வெளில போயிருக்காங்க வித் $14.7 பில்லியன். சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் இஎம்ஐ. இப்போ நிறைய பேர் வந்து இஎம்ஐயில் வாங்குறது வந்து ஒரு ஃபேஷனாக போயிடுச்சு இல்லையா? உண்மையிலே இந்த இஎம்ஐயில் 2 விஷயம் இருக்குது. ஒன்று வந்து இன்ட்ரெஸ்ட் பே பண்ணி நீங்கள் வாங்குறது, இன்னொன்று வந்து நோ காஸ்ட் இஎம்ஐ, அதாவது 0% இன்ட்ரெஸ்ட்டு. நீங்கள் 10,000 ரூபாய்க்கு ஒரு பொருள் வாங்குறீங்கன்னா அதை 10 மாதம் 1000 ரூபாய் கட்டிட்டு கடைசியில் நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டே கட்டாமல் நீங்கள் ப்ராடக்ட் வாங்கிட்டு போயிடலாம். இது உண்மையிலே கரெக்டாக, இது உண்மையிலே அப்படி தான் நடக்குதா அப்படின்னா அதை பற்றி ஒரு விஷயம் தான் எனக்கு சொல்ல போகிறேன். ஒரு எக்ஸாம்பிளோட சொல்கிறேன், அதுக்கப்புறம் நீங்கள் எப்படி இதை அனலைஸ் பண்ணி எடுத்துகிட்டு போகிறீங்கன்றது அது உங்களோட விருப்பம் தான். ஒரு மொபைலோட ப்ரைஸ் வந்து ஒரு 60,000 ரூபான்னு வச்சுக்கோங்க. நார்மலாக 60,000 ரூபாய் கொடுத்து ஒரு மொபைல் வாங்குறீங்க, என்கிட்ட கேஷாக இருக்குது, நான் ஃபுல் கேஷ் பே பண்ணி வாங்கிக்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஜிஎஸ்டி வந்து 7200 ரூபா போடுவாங்க. அதே மாதிரி இன்வாய்ஸ் ஜிஎஸ்டியோட ஆட் ஆகும்போது டோட்டலாக உங்களுக்கு 67,200 ரூபா, அதாவது 67,200 ருபீஸ் வந்து டோட்டல் ப்ரைஸ் வரும். இதில் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் வந்து ஒரு 6000 ரூபாய் கொடுப்பாங்க. டிஸ்கவுண்ட் வந்து 6000ன்றது ஃபிக்ஸடு கிடையாது, ஒரு கம்பெனிக்காரங்களும். நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், ஏன்னா நீங்கள் ஃபுல் கேஷ் எடுத்தவொடனே பே பண்ணிடுறீங்க, ஃபுல் அமௌண்ட் பே பண்ணி தான் ஒரு ப்ராடக்ட் வாங்கும் போது கண்டிப்பாக அதுக்கு ஒரு ஆஃபரில் ஒரு டிஸ்கவுண்ட் இருக்கும். சார் நான் ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு 6000 ரூபாய் வைக்கிறேன்னு வைங்க, டோட்டலாக உங்களுக்கு மைனஸ் பண்ணி 61,200 ரூபாய் அந்த ப்ராடக்ட்டோட விலை. இதில் ப்ராசஸிங் ஃபீஸ் கிடையாது, ஏன்னா நீங்கள் வந்து ஃபுல் கேஷ் பே பண்ணுறீங்க, வேறு எந்த விதமான லோன் ப்ராசஸிங்கும் போல், அதே மாதிரி இன்ட்ரெஸ்ட் பே இஎம்ஐ ப்ராசஸிங்கே போல். ஜிஎஸ்டி ஆன் ப்ராசஸிங் ஃபீஸ் 12% இருக்குது. அந்த ப்ராசஸிங் ஃபீஸ் வேறு, அதுக்கு 12% ஜிஎஸ்டி வேறு இருக்குது, அதுவும் கிடையாது. ஸோ டோட்டலாக நீங்கள் ப்ராடக்ட்டை எவ்வளோ கொடுத்து வாங்குறீங்கன்னா 61,200 ரூபா கொடுத்து வாங்குறீங்க. இல்லை பிரதர், நான் ஒரு நோ காஸ்ட் இஎம்ஐ போகிறேன், 2 ஒன்று தான் பிரதர், இதை வந்து நம்ம 10,000 ரூபா 60,000 ரூபா மொத்தமாக கொடுக்குறோம், இதை நம்ம மாதம் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்குறோம், ஆனால் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த விஷயத்தில் கொஞ்சம் அலர்ட்டாக இருக்கணும். ஏன் சொல்ல வரேன்னா, இப்போ நீங்கள் நோ காஸ்ட் இஎம்ஐயில் போகிறீங்கன்னா ஒரு மொபைலோட ப்ரைஸ் வந்து அதே 60,000 ரூபான்னு வச்சுக்கோங்க, ஜிஎஸ்டி வந்து 12% போடுவாங்க, 67,200 ரூபா. இந்த இடத்துல உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கொடுக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னா நீங்கள் மாதம் பணத்தை பே பண்ணி ஒரு ஸ்மால் அமௌண்ட் பே பண்ணி தான் நீங்கள் டோட்டலாக ப்ராடக்ட் வாங்குறீங்க, அதுவும் இன்ட்ரெஸ்ட்டே இல்லாமல். ஸோ இன்ட்ரெஸ்ட்டும் இல்லாமல் உங்களுக்கு ப்ராடக்ட்டும் கொடுக்குறாங்க அப்படின்னா கண்டிப்பாக டிஸ்கவுண்ட் வந்து கொடுக்க மாட்டாங்க. ஸோ டோட்டலாக நீங்கள் எவ்வளோ பே பண்ணணும்னா 67,200 ரூபா. இது மட்டும் இல்லாமல் ஈவன் தோ நீங்கள் நோ காஸ்ட் இஎம்ஐயில் போனால் கூட உங்களுக்கு ப்ராசஸிங் சார்ஜஸ் ஒன்று போடுவாங்க, அது ஒரு 1000 ரூபா போடுவாங்க. அந்த ப்ராசஸிங் சார்ஜஸ்க்கு ஒரு 12% ஜிஎஸ்டி, அது வந்து ஒரு 120 ரூபா. ஸோ டோட்டலாக வந்து நீங்கள் எவ்வளோ கொடுத்து வாங்குறீங்கன்னா 68,320 ரூபா, 68,320 கொடுத்து வாங்குறீங்க. கேஷ் கொடுத்து வாங்குறீங்கன்னா 61,200. கேஷ் கொடுக்கல பிரதர், ஆனால் நான் எனக்கு இன்ட்ரெஸ்ட்டே இல்லை, நான் 0% இன்ட்ரெஸ்ட்டில் தான் போகிறேன் அப்படின்னு வாங்கினீங்கன்னா உங்களுக்கு 68,320 ரூபா. ஸோ கிட்டத்தட்ட 7,120 ருபீஸ் வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா பே பண்ணி வாங்குறீங்க. இது எல்லா கண்டிஷன்ஸ்க்கும் பொருந்துமான எல்லா
கண்டிஷன்ஸ் பொருந்தாது, எல்லா கம்பெனிஸுக்கும் பொருந்தாது. பட் இதுதான் வந்து ஓவராலாக, சரிங்களா? ஏன்னா மார்க்கெட்டில் வந்து ஒவ்வொரு கம்பெனியும் ஒரு மாதிரி. இப்போ சில கம்பெனிலாம் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் எப்படி கொடுத்து வாங்கினாலுமே உங்களுக்கு கேஷ்பேக்கே வந்து நீங்கள் வாங்கின பொருளோட எக்ஸ்ட்ரா ரிட்டர்ன் கேஷ்பேக்கே வந்து உங்களுக்கு ஒரு 5000 ரூபா 4000 ரூபா அப்படிலாம் கொடுக்குறாங்க. அந்த மாதிரி கம்பெனிஸும் நிறைய இருக்குது. அது எதுக்குன்னா கஸ்டமர்ஸை என்கேஜ்மெண்ட்டாக வச்சுக்கிறதுக்காக, பேங்கிங் கஸ்டமர்ஸ். ஏன்னா நீங்கள் த்ரூ ப்ராசஸிங் போகும்போது நீங்கள் உங்களுக்கு ப்ராசஸிங் சார்ஜ் என்ன தான் போட்டாலுமே அந்த கஸ்டமர்ஸ் நம்ம வந்து ஓகே இந்த பேங்க் நல்லா பண்ணுறாங்க அப்படின்னு நீங்கள் அடுத்த பொருள் வாங்குவீங்க இல்லையா? ஸோ அந்த பேங்க் என்ன பண்ணுவாங்களா, அந்த கஸ்டமர்ஸ் என்கேஜ் பண்ணுறதுக்காக இவள் கெட்ட ரிட்டர்ன் கேஷ்பேக், அது மாதிரி நிறைய கம்பெனி இருக்குது. இது வந்து ஒரு எக்ஸாம்பிள், தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ரொம்ப அலர்ட்டாக இருக்கணும். ஸோ கோல்டை பற்றி ரொம்ப நாள் ஆச்சு, கிட்டத்தட்ட ஒரு 6 மாதத்துக்கு மேலே நான் பற்றி பேசவே இல்லை. ஏன்னா எங்கே பேச முடியுது, பேசுகிற மாதிரியா விலை இருக்குது இல்லையா? ஸோ இன்றைக்கி வந்து 10 கிராம்ஸ் கோல்டோட ப்ரைஸ் இதே மாதம், அதாவது செப்டம்பர் மாதம் லாஸ்ட் இயர் எப்படி இருந்துச்சு, 4th செப்டம்பர் 2024 அப்போது 10 கிராம்ஸ் கோல்டோட ப்ரைஸ் வந்து 70,010 rupees அப்படி அந்த ப்ரைஸில் இருந்துச்சு. அதே இந்த வருஷம் 4th செப்டம்பர் 2025 1,05,521.00, கிட்டத்தட்ட 48.6% வந்து க்ரோத் காமிச்சிருக்கு. இல்லை பிரதர், எனக்கு கோல்டெல்லாம் வாங்குறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஒரு கிராம் போனாலே கிட்டத்தட்ட எவ்வளோ போயிடுது, 9,000 10,000 போயிடுது, என்னால் வந்து நான் இப்போதைக்கு சில்வர் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி அக்யூலேட் பண்ணுறீங்க அப்படின்னா, சில்வரும் உங்களுக்கு நல்ல க்ரோத் கொடுத்துருக்கு. 1 kg சில்வர் லாஸ்ட் இயர் செப்டம்பர் 4th அப்போ பார்த்தீங்கன்னாக்கா 81,337.00. அதே இந்த வருஷம் 4th செப்டம்பர் 2025 அப்போ பார்த்தீங்கன்னாக்கா 1,23,207.00. சில்வர் கோல்டோட சில்வர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 51.5% வந்து க்ரோத் காமிச்சிருக்காங்க. இதையும் தாண்டி நான் மேக்ஸிமம் பிளாட்டினம் சொல்ல மாட்டேன், ஏன்னா மக்கள்கிட்ட அந்த அளவுக்கு வரவேற்பு இல்லை. பட் க்ரோத் பார்த்தீங்கன்னாக்கா இவங்க 2 பேரோட பிளாட்டினம் அதிகமாக இருக்கிறாங்க, அதனால் பிளாட்டினம் சொல்லிடுறேன். ஆக்சுவலாக பிளாட்டினம் வந்து டாலர் per ட்ராய் அவுன்ஸ் தான் சொல்லுவாங்க. ஸோ 4th செப்டம்பர் 2024 அப்போ 902.50 இருந்த பிளாட்டினம் 4th செப்டம்பர் 2025 அப்போ 1,392.00, கிட்டத்தட்ட 1 இயரில் மட்டும் 54.2% வந்து க்ரோத் காமிச்சிருக்குங்க. சரிங்களா? இது மூணுத்தில் அப்பார்ட் ஃப்ரம் லீகலைஸ்டு கவர்மெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி இருக்குது, ஆர்டி இருக்குது, ஷேர் மார்க்கெட் இருக்குது, இதை தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லையா? இதை கவர்மெண்ட் ஆத்தரைஸ்டு, அதை தாண்டி ஒரு நல்ல ரிட்டர்ன் இன்வெஸ்ட்மெண்ட் வரணும்னா இந்த 3ல் பெஸ்ட்டு கோல்ட் அண்ட் சில்வர் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். அதுக்கு அடுத்தது பென்னி ஸ்டாக்ஸ். எப்பயும் சொல்கிறது தான், ஒரு நான் ட்ரெடிஷ்னல் இன்வெஸ்ட்மெண்ட், மினிமம் ஒரு 6 to 5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் பென்னி ஸ்டாக்ஸ் பக்கம் போக வேண்டாம். கண்டிப்பாக நம்மளால் லாஸ் தான் வரும், அது 100% ஷூராக சொல்கிறேன். ஏன்னா நம்மளால் அந்த க்ரோத்தை அனலைஸ் பண்ண முடியாது. இது எப்படி, இந்த கம்பெனியோட வேல்யூ என்ன, சிஏஜிஆர் வேல்யூ என்ன, எபிலிட்டா மார்ஜின் இல்லை, அவங்க எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க, ரெட் ப்ராஃபிட் என்ன, 4 குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் இருக்குது, அந்த ரிசல்ட்ஸை எப்படி கம்பேர் பண்ணி பண்ணுறது. அது மட்டும் இல்லாமல் இந்த கம்பெனியோட ஃபியூச்சர் ப்ராஜெக்ட்ஸ் என்ன, எந்தெந்த கம்பெனிக்கிட்ட ஆர்டர்ஸ் வாங்கியிருக்காங்க, உண்மையிலேயே வாங்கியிருக்கிறாங்களா இல்லையா, முக்கியமாக அந்த கம்பெனிக்கிட்ட எவ்வளோ கடன் இருக்குது, இது எல்லாத்தையும் பார்த்து நம்ம அனலைஸ் பண்ணுறதுக்குள்ள ஒரு வழி ஆகிடும். அதுக்கு தான் ஜஸ்ட் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஒரு 10, 15, 7 வருஷம் 8 வருஷம் போட்டோம் ஷேர் மார்க்கெட்டில் எக்ஸ்பீரியன்ஸ், அதுக்கப்புறம் பென்னி ஸ்டாக்ஸ் பக்கம் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதத்துக்கான ஒரு 10 பென்னி ஸ்டாக்ஸ் சொல்கிறேன், ஜஸ்ட் ஃபோக்கஸ் மட்டும் பண்ணுங்கள், அப்படியே அனலைஸ் பண்ணிகிட்டே வாங்க. ஆஸ்ட்ரோ பயோசிஸ்டம்ஸ் 5.8, ஃபார்விசார்ட் ஃபுட்ஸ் 6.2, லாங்ஸ்பர் இன்டர்நேஷனல் 8.1, Avance Technologies 2.1, Cashiap Telemedicines 9.8, Mundunuru 6.7, Boeington Ventures India 1.9, Adshoot Healthcare 5.3, Harrig Crankshafts 3.2, Starline PS Enterprises 8.3. சரிங்களா? அடுத்தது IPO, அப்கமிங் IPO 2025 என்னென்ன மிகப்பெரிய கம்பெனிலாம் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஹையஸ்ட்டில் டாடா கேபிட்டல் தான், வித் இஷ்யூ சைஸ் ஆஃப் 17,200 கோடி. இதே தாங்க பென்னி ஸ்டாக்ஸ் மாதிரி தான் IPOவும். நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் தயவு செய்து பென்னி ஸ்டாக்ஸ் பக்கம் போக வேண்டாம், IPO பக்கம் போக வேண்டாம். சரிங்களா? IPO உங்களுக்கு ஒரு 6 வருஷம் 5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கட்டும், இல்லைன்னா நீங்கள் டேரெக்டாக ஈக்விட்டிக்கு வந்தோன்னா அதுக்கப்புறம் நீங்கள் அதை அனலைஸ் பண்ணி வாங்குறதா இருந்தாலும் வாங்கிக்கலாம். ICICI Prudential Asset Management Co 10,200 கோடி, ஐநாக்ஸ் கிளீன் எனர்ஜி 6,000 கோடி, பில்லியன் பிரைஸ் கேரேஜ் வெஞ்சர்ஸ் இவங்க யாருன்னு பார்க்குறீங்களா, க்ரோவோட தான் 5,950 crores வந்து இஷ்யூ சைஸ், கிரெடிட் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் 5,000 கோடி, டார்ஃப் கெட்டல் கெமிக்கல்ஸ் இந்தியா 5,000 கோடி, ஃபிசிக்ஸ் வேலா 4,600 crores, மீஷோ 4,250 crores, JSW சிமெண்ட் 4,000 crores, ஹீரோ ஃபின்கார்ப் 3,668 crores, கண்டினியம் கிரீன் எனர்ஜி 3,650 crores, அவாஞ்ச் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் 3,500 கோடி. இதை தாண்டி முக்கியமாக மிகப்பெரிய ஒரு கம்பெனி வரப்போகிறாங்க IPOவில். யாருன்னு பார்த்தோன்னாக்கா சவுத் கொரியா பேஸ்டு LG எலக்ட்ரானிக்ஸ் வரப்போகிறாங்க. அவங்க உள்ளே வந்துட்டாங்கன்னா that will be the largest IPO in this 2025. சரிங்களா? அவங்களோட இஷ்யூ சைஸ் இந்த அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் நான் உங்களுக்கு ஒரு ஷார்ட்ஸில் இன்ஃபார்ம் பண்ணுறேன். அதுக்கப்புறம் போர்ட்டர், ஸோ ரொம்ப சாதாரணமாக ஆரம்பித்தாங்க, இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா மிகப்பெரிய ஒரு நிறுவனமாக மாறி இருக்குது. 100 கிராம் பார்சல்லேருந்து நீங்கள் எவ்வளோ கேஜி கொண்டாலும் நீங்கள் வந்து அதில் டெலிவரி லாஜிஸ்டிக்ஸ் கம்பெனி வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஃபார் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் யுவர் கூட்ஸ். சரிங்களா? டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆஃப் யுவர் கூட்ஸ். ரெவன்யூ வந்து ஃபினான்ஷியல் 25ல் 4,000 கோடி, கிட்டத்தட்ட 50% 60% க்ரோத் காமிச்சிருக்காங்க. இது ஏன் நான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக சொல்கிறேன்னா, ஃபினான்ஷியல் இயர் 23ல் ஜஸ்ட் 2 இயர்ஸ்க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கா -175% தான் க்ரோத் டிக்ளைனில் இருந்திருக்கு. கிட்டத்தட்ட 1,754 கோடி தான் காமிச்சிருக்காங்க. ஃபினான்ஷியல் இயர் 24ல் 2,744 கோடி, கிட்டத்தட்ட 96%
16% வந்து டிக்ளைன் ஆயிருக்கு growth. வேற ஃபினான்ஷியல் இயர் 25ல நல்ல முன்னேற்றமாகி 4000 crores வந்து ப்ராஃபிட் பார்த்துருக்காங்க. ரெவன்யூ கிட்டத்தட்ட 50-60% பாசிட்டிவ்ல growth போயிருக்கு. ஸோ இப்படி தாங்க வரணும் growth. எடுத்தவொடனே ப்ராஃபிட் பார்த்தாலும் நம்மளுக்கு வந்து ஒரு மாதிரி ஹெட் வெயிட் ஆகிடும். அப்படியே நெகட்டிவ்ல வந்து லாஸ் வந்து என்னென்ன ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்மகிட்ட என்னென்ன பிரச்சனைகள் இருக்குன்னு அனலைஸ் பண்ணி அதுக்கப்புறம் மேலே வராங்க பாருங்கள். இது கொஞ்சம் ஸ்டாண்டர்டாக இருக்கும். ஸோ இவங்களோட வேல்யூவேஷன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா 2020 $18.5 மில்லியனும் 2021 $101 மில்லியனும் அதே மாதிரி 2025 $300 to $310 மில்லியன் வந்து இவங்களோட வேல்யூவேஷன் இருக்குது. நல்ல ஒரு வேல்யூவேஷன் கூட சொல்லலாம். ஸோ அதுக்கப்புறம் கோல்டு ப்ரைஸோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எப்படி இருக்குன்றதை பார்த்துடலாம். கிட்டத்தட்ட இயர் ஓவர் இயர் வந்து 49% வந்து க்ரோத் காமிச்சிருக்காங்க. டிமாண்ட் வந்து மேக்ஸிமம் இப்போ 22 கேரட் 24 கேரட் அதாவது 22 கேரட் யாரும் போகிறது கிடையாது. 24 கேரட் வந்து உங்களுக்கு தெரியும், பார்ஸ் இல்லைனா காயின்ஸில் வாங்கிக்கலாம். மேக்ஸிமம் எல்லாருமே இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ் வந்து 18 கேரட் 14 கேரட் அண்ட் 9 கேரட் தான் வந்து விருப்பப்படுறாங்க. லைட் வெயிட் ஜுவல்லரி 7 to 10 கிராம்ஸில் இருக்க ஜுவல்லரி தான் அதிகமான சேல்ஸ் வந்து ஆயிருக்குன்னு சொல்ல வராங்க. அதில் பர்டிகுலராக 10 கிராம்ஸ் கோல்டு வந்து 1,07,321.00. மிட் இன்கம் குரூப் உள்ள ஃபேமிலிஸ் வந்து மேக்ஸிமம் வந்து 2-5 கிராம் கோல்டு வாங்குறாங்க ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லுதுங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் ஐநாக்ஸ் விண்ட் அவங்களோட ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ரெவன்யூ வந்து ஜூன் 2024 655 கோடி. அதே இந்த வருஷம் ஜூன் 2025 863 கோடி காமிச்சிருக்காங்க. எபிரிட்டா அது ரெவன்யூ வந்து 32% growthம், எபிரிட்டாவும் அதே மாதிரி ஜூன் 24 அப்போ 158 crores, ஜூன் 25 அப்போ 220 crores, டோட்டலாக 39% வந்து growth காமிச்சிருக்காங்க. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் பார்த்தீங்கன்னா ஜூன் 24 42 crores, ஜூன் 25 97 crores, டோட்டலாக 134% வந்து growth காமிச்சிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் ஃபைனலாக ஒரு விஷயத்தை சொல்லி நீ வீடியோ முடிச்சிடலாம். iPhone 17 மேனுஃபேக்சரிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. எங்கே அப்படின்னா உங்களுக்கே தெரியும், பெங்களூர் பேஸ்டு ஒரு மிகப்பெரிய கம்பெனி, அதாவது வந்து டைவான்ஸ் ஹான் ஹேர் ப்ரிசிஷன் இண்டஸ்ட்ரி கோ. என்ன பிரதர் சொல்கிறீங்க அப்படின்றீங்களா? இது வந்து ஃபாக்ஸ்கானுங்க, அவங்களோட கம்பெனி தான். இங்கே இந்தியாவில் ஃபாக்ஸ்கான் வச்சிருக்காங்க. உண்மையான கம்பெனி வந்து டைவானோட ஹான் ஹேர் ப்ரிசிஷன் இண்டஸ்ட்ரி கோ தான். ஸோ ஃபாக்ஸ்கானை பற்றி உங்களுக்கு சொல்லவே கிடையாது. இந்தியாவிலேயே லார்ஜஸ்ட் மேனுஃபேக்சரர், அது மட்டும் இல்லாமல் இந்தியாவிலே லார்ஜஸ்ட் மேன் பவர் கெப்பாசிட்டி கொண்டது. வித் 25,000 ஒர்க்கர்ஸ் அட் 300 ஏக்கர்ஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்க ஒரு கம்பெனி. ஆக்சுவலாக அந்த கெப்பாசிட்டி எவ்வளோ தெரியுங்களா? ஃபாக்ஸ்கானோட கெப்பாசிட்டி 100,000 ஒர்க்கர்ஸ் வரைக்கும் அதில் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். தட் மீன்ஸ் 1/4 ஆஃப் த எம்ப்ளாயிஸ் வந்து இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது 25,000 பேர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இது கூட சாதாரண விஷயம் இல்லைங்க. 90% ஆஃப் த ஒர்க்கர்ஸ் வந்து அதில் யங் உமன்ஸ். அதை பார்த்துங்க, கிட்டத்தட்ட 4 months வந்து ட்ரைனிங் கொடுத்து இப்போ நீங்கள் ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ண போகிறோம், வாங்க வேலையில் இறங்குங்க, கோதாவில் இறங்குங்கன்னு சொல்லி 90% ஆஃப் த யங் உமனை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. இதுவே பெரிய விஷயம்னு சொல்லலாம். ஸோ அதுக்கப்புறம் ரேப்பிடோ, ஓலா, ஊபர் இவங்களெல்லாம் தாண்டி ரேப்பிடோவும் பின்தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கிறாங்க. அவங்களோட ரிசல்ட்ஸை பார்க்கலாம். ஜான்வரி 2025 ஊபரோட சேல்ஸ் வந்து 45 to 50%, ஓலாவோட ஆக்குபென்சி வந்து 30 to 35%, ரேப்பிடோ வந்து 15%. அதே ஏப்ரல் 2025 ஊபர் வந்து 45 to 50%, ஓலா வந்து 30 to 35%, ரேப்பிடோ வந்து 20%. கொஞ்சமாக மேலே வந்திருக்காங்க. ஆகஸ்ட் 2025 ஊபர் வந்து 45 to 50%, ஓலா வந்து 20 to 25%, ரேப்பிடோ வந்து 30%. நல்ல growth காமிச்சிருக்காங்க. ஸோ ஃபைனலாக முடிக்கும் போது ஒரு கம்பெனி 100% டிவிடெண்ட்ஸும் 10x போனஸும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. யார் அந்த கம்பெனின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரைட் ஆக்ரோ லிமிடெட். ஸ்மால் கேப் கம்பெனி, 1994 ஸ்டார்ட் பண்ணப்பட்ட கம்பெனி. இவங்க வந்து டெவலப்மெண்ட் ஆஃப் ஃபாரஸ்ட்ரி அண்ட் அக்ரிகல்ச்சரல் ஆப்ரேஷன்ஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ரெவன்யூ வந்து 62.02 crores வித் 17.38% வந்து growth காமிச்சிருக்காங்க. நெட் ப்ராஃபிட் 6.25 crores வித் 46.63% வந்து growth காமிச்சிருக்காங்க. ஆர்டர்ஸ் யார்கிட்ட வாங்கியிருக்காங்க? இதாங்க முக்கியம். ஒரு கம்பெனி நம்ம தேர்ந்தெடுக்கணும்னா முதல்ல எங்கே ஆர்டர் வாங்கியிருக்காங்க, எவ்வளோ ஆர்டர் வாங்கியிருக்காங்க, எப்போ டெலிவரி பண்ண போகிறாங்கன்றது ரொம்ப முக்கியம். அபைநாத் ட்ரேட் லிங்க் பிரைவேட் லிமிடெட் கிட்ட இருந்து 102 கோடிக்கும், சைஸ் என்டர்பிரைசஸ் பிரைவேட் லிமிடெட் கிட்ட இருந்து 97 crores-க்கும், லக்ஷம் கோணம் ட்ரேட் பிரைவேட் லிமிடெட், கம்யூனிகேஷன் ட்ரேட் பிரைவேட் லிமிடெட் கிட்ட இருந்து 100 crores வந்து ஆர்டர்ஸ் வாங்கியிருக்காங்க. ஸோ ஐ விஷ் டு ரெக்வஸ்ட் டு சப்ஸ்கிரைப் எவ்ரி1. எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் நிறைய பேருக்கு காட்டும். லைக் பட்டனை தட்டி விட்டிங்கன்னா நம்ம பண்ணுற வேலையை யூடியூபே பண்ணும், அவங்களே நிறைய பேருக்கு ஃபார்வர்ட் பண்ணுவாங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தது ஒரு ஃபென்டாஸ்டிக்கான வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.